வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். வடக்கு காசாவில் தங்குமிடமாக மாறியிருந்த பள்ளியின் மீது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF விமான தாக்குதல் நடத்தியது. காசா பகுதியின் ஹமாஸ் நடத்தும் சிவில் பாதுகாப்பு நிறுவனம் விமான தாக்குதலில் 90க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக கூறியது. இந்த சம்பவத்தை ஒரு பயங்கரமான படுகொலை என்று விவரித்தது. அதே நேரத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை IDF மற்றும் உள்ளக உளவுத்துறை ஷின்பெட் காசா நகரில் உள்ள தபாயின் பள்ளியில் இருந்து இயங்கிய ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத்தின் இராணுவ கட்டளை அறைகள் மீதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியது. விமான தாக்குதலில் கொல்லப்பட்டதாக 19 ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத் இடைநிலை தளபதிகளின் பெயர்கள் மற்றும் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது. ஹமாஸ் நடத்தும் காசா சுகாதார அமைச்சு மற்றும் சிவில் பாதுகாப்பு நிறுவனம் கொல்லப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கையை வெளியிடுவார்களே தவிர அதில் எத்தனை பேர் பொதுமக்கள், எத்தனை பேர் இயக்க செயற்பாட்டாளர்கள் என்று பிரித்து கூறுவதில்லை. அதனால் கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் இயக்க செயல்பாட்டாளர்கள் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படை கூறிவிடும். பல மேற்கத்திய ராஜதந்திரிகள், எகிப்திய மற்றும் கட்டாரிய போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தர்கள் மற்றும் பல முஸ்லிம் நாடுகள் விமான தாக்குதலுக்கு இஸ்ரேலை கண்டித்தன. விமான தாக்குதல் குறித்து ஆழ்ந்த கவலை அடைவதாகவும் மேலும் விவரங்களை தேடி வருவதாகவும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செய்தி தொடர்பாளர் சீன் ஜாவேட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காசா பகுதியில் உள்ள பள்ளிகளை ஹமாஸ் தமது இராணுவ கட்டளை மையங்களாக பயன்படுத்துகிறது என்பதை நாங்கள் அறிவோம். அவை இஸ்ரேலின் இராணுவ இலக்குகளாக மாறுவதை தவிர்க்க முடியாது. அதே நேரத்தில் இஸ்ரேல் பொதுமக்களின் பாதிப்பை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் பல முறையும் தொடர்ந்தும் கூறி வருகிறோம் என்று தெரிவித்துள்ளார். IDFின் கூற்றுப்படி தபாயின் பள்ளி வளாகத்தில் உள்ள ஒரு மசூதிக்குள் இருந்து இயங்கிய ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத் இயக்கங்களின் கட்டளை அறைகளை தாக்கி அழிப்பதற்காக 3 துல்லியமான வழிகாட்டல் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டது. குண்டுகள் இரு இயக்கங்களின் கட்டளை அறைகளை துல்லியமாக தாக்கி அங்கிருந்து செயற்பட்டு அனைத்து இயக்க செயற்பாட்டாளர்களையும் அழித்தது. தாக்குதலின் பின்னர் எடுக்கப்பட்ட காட்சிகள் சுற்றியுள்ள பள்ளி வளாகத்திற்குள் பெரிய சேதம் எதுவும் இல்லை என்பதை காட்டுவதாக இஸ்ரேலிய இராணுவம் கூறியது. காசாவில் உள்ள ஹமாஸ் சிவில் பாதுகாப்பு நிறுவனம் வெளியிட்டு உயிர் சேத எண்ணிக்கைகளுக்கு நிகரான சேதத்தை ஏவுகணைகள் ஏற்படுத்தி இருக்க முடியாது என்றும் அது கூறியது. அதாவது அந்த 3 ஏவுகணைகளும் ஹமாஸ் கூறுவது போல 90 பேரை கொண்டிருக்க முடியாது என்கிறார்கள் அவர்கள். IDFின் செய்தி தொடர்பாளர் உயர் அட்மிரல் டானியல் ஹஹாரி பல்வேறு உளவுத்துறை குறிப்புகளின்படி இஸ்லாமிய ஜிகாத்தின் மத்திய முகாம்கள் படைத்தளபதி அஷ்ரப் ஜூடாவும் பள்ளியில் இருந்தார் என்பதால் அந்த இலக்கு குறிவைக்கப்பட்டது என்று தெரிவித்தார். தாக்குதலில் ஜூடா கொல்லப்பட்டாரா என்பது இன்னமும் தெளிவாக தெரியவில்லை என்றார். சமீப மாதங்களில் ஹமாஸ் காசாவில் உள்ள பள்ளி கட்டடங்களை தமது இராணுவ மையங்களாக மாற்றுவதில் கவனம் செலுத்தி வருகிறது. பெரும்பாலும் பள்ளி கட்டிடங்களில் தான் பொதுமக்களும் தஞ்சம் அடைகிறார்கள். பொதுமக்களை கேடயமாக வைத்துக் கொண்டு அவற்றை இராணுவ வசதிகளாகவும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்களாகவும் ஹமாஸ் பயன்படுத்துகிறது. அத்துடன் பள்ளி கட்டிடங்களை ஆயுதங்களை சேமித்து வைப்பதற்கும் தீவிரவாத தாக்குதல்களை செயற்படுத்துவதற்கும் ஹமாஸ் பயன்படுத்துகிறது என்று ஹஹாரி கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, கடந்த சில வாரங்களாக எங்கள் உளவுத்துறை தபாயின் பள்ளி வளாகத்தில் ஒரு மசூதிக்குள் இயங்கிய ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத் இராணுவ வசதியை உன்னிப்பாக கண்காணித்து வந்தது. அங்கு சுமார் 2 டஜன் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத் இடைநிலை தளபதிகள் செயல்பட்டு வந்தனர். வடக்கு காசாவில் இயங்கும் இயக்க செயற்பாட்டாளர்களுக்கான உத்தரவுகள் பள்ளியில் இருந்த மசூதிக்குள் இயங்கிய கட்டளை அறைகளில் இருந்துதான் போய்க் கொண்டிருந்தன. இது பற்றிய தெளிவான உளவு தகவல்கள் எங்களுக்கு கிடைத்த பின்னர் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின்படி பொதுமக்களுக்கு ஏற்படும் ஆபத்தை குறைக்க நாங்கள் பல நடவடிக்கைகளை எடுத்தோம். இன்று அதிகாலையில் இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் குறிப்பிட்ட அந்த மசூதி கட்டிடத்தில் ஒரு துல்லியமான தாக்குதலை நடத்தியது. எங்கள் உளவு தகவலின்படி அந்த கட்டளை அறைகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் யாரும் இல்லை என்று ஹஹாரி மேலும் கூறினார். ஹஹாரி மேலும் கூறிய போது, ஹமாஸின் உயிரிழப்பு எண்ணிக்கையானது துருப்புக்கள் மற்றும் துருப்புக்கள் அல்லாதவர்களை வேறுபடுத்துவதில்லை. மேலும் அந்த எண்ணிக்கைகள் IDF வைத்திருக்கும் தகவல்களுடன் பொருந்தவில்லை என்றார். மொத்தத்தில் எத்தனை பேர் கொல்லப்பட்டனர், கொல்லப்பட்டவர்களில் எத்தனை பேர் துருப்புக்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை. கடந்த வாரங்களில் குறைந்தது 10 பள்ளிகள் இலக்கு வைக்கப்பட்டன. ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் ஜோசப் பொரெல் இந்த படுகொலைகளுக்கு இந்த நியாயமும் இல்லை என்று கூறினார். பிரிட்டிஷ் வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி கூறிய போது, இஸ்ரேலின் விமான தாக்குதலால் பிரிட்டன் திகைப்பதாகவும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்ததாகவும் கூறினார். இந்த தாக்குதலை கண்டிப்பதாக பிரான்ஸ் கூறியது.
சமீப மாதங்களில் பள்ளிகளுக்குள் இருந்து இயக்கப்பட்டு ஹமாஸ் தளங்களுக்கு எதிராக டசன் கணக்கான விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. அவை தவிர்க்கப்பட முடியாதவை. அப்படி செய்யாமல் தீவிரவாதத்தை அழிக்க முடியாது என்று IDF தெரிவித்துள்ளது. தராஜ் மற்றும் துஃபாத் சுற்றுப்புறங்களில் உள்ள பள்ளிகளில் ஹமாஸ் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்களை தாக்கியதாக 2 நாட்களுக்கு முன்பு IDF கூறியது. மேலும் திங்கட்கிழமை காசா நகரில் உள்ள மற்றொரு பள்ளிக்கூடத்தில் ஹமாஸின் ஷேக் வத்வான் பட்டாலியன் தளபதி விமான தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அது கூறியது. இந்த போரின் தொடக்கத்தில் இருந்து ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத் இயக்கங்கள் இஸ்ரேலிய அரசுக்கு எதிரான தீவிரவாத நடவடிக்கைகளுக்காக காசாவில் உள்ள பொதுமக்களின் உள்கட்டமைப்புகளை திட்டமிட்ட முறையில் துஷ்பிரயோகம் செய்து வருவதாக ஹஹாரி சனிக்கிழமை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, நாங்கள் மருத்துவமனைகள், மசூதிகள், பள்ளிகள் மற்றும் ஐநா வசதிகளின் கீழ் செல்லும் ஹமாஸின் பெரிய நிலத்தடி சுரங்கப்பாதை வலையமைப்பும் இதில் அடங்கும். தாக்குதல்களுக்கு கட்டளையிடவும், ஆயுதங்களை சேமித்து வைக்கவும், இஸ்ரேலிய பணைய கைதிகளை சிறை வைக்கவும் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத் இயக்கங்களால் பயன்படுத்தப்படுகிறது. காசா பகுதி முழுவதும் உள்ள மருத்துவமனைகளும் இதில் அடங்கும். அவற்றுக்குள் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத் மீண்டும் மீண்டும் ஊடுருவி ஆயுதமேந்தி இயக்க துருப்புக்கள் செயற்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. இராணுவ மதிப்பீடுகளின்படி ஹமாஸ் செயற்பாட்டாளர்கள் யுத்தம் நீண்ட காலமாக நீடித்து வரும் நிலையில் சுரங்கப்பாதைகளுக்குள் இருக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். எனவே தரைக்கு மேலே வந்து அப்பாவி பொதுமக்கள் மத்தியில் மறைந்திருக்கும் அதே வேளையில் நிலத்தடி பகுதிகளை அதிகளவில் தமது நகர்வுகளுக்காக பயன்படுத்துகின்றனர் என்று விளக்கினார். கத்தார் வெளியுறவு அமைச்சு காசா பகுதியில் இடம்பெயர்ந்தவர்களுக்கான பள்ளிகள் மற்றும் தங்குமிடங்களை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தொடர்ந்தும் குறிவைப்பது தொடர்பான உண்மைகளை கண்டறிய சுதந்திரமான ஐநா புலனாய்வாளர்களை அனுப்புவது உட்பட அவசர சர்வதேச விசாரணைக்கான கோரிக்கையினை புதுப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ஹமாஸ் நடத்தும் காசா சுகாதார அமைச்சு இதுவரை போரில் 39,000த்திற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர் அல்லது இறந்ததாக கருதப்படுகிறது என்கிறது. இருப்பினும் அந்த எண்ணிக்கையை யாராலும் சரிபார்க்க முடியவில்லை. காசா போரில் இதுவரை சுமார் 15,000 ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத் துருப்புக்களையும், அக்டோபர் 7 தாக்குதலின் போது இஸ்ரேலுக்குள் சுமார் 1000 இயக்க செயற்பாட்டாளர்களையும் கொண்டதாக இஸ்ரேல் கூறுகிறது. காசாவில் ஹமாஸுக்கு எதிரான தரைவழி தாக்குதலில் இஸ்ரேலிய துருப்புக்களின் இறப்பு எண்ணிக்கை 331 என்று IDF கூறுகிறது. இறந்த அனைத்து இஸ்ரேலிய துருப்புக்களின் பெயர்களையும் புகைப்படங்களையும் IDF மற்றும் லெபனானின் ஹெஸ்போல்லா இயக்கம் வெளியிடுவதால் அந்த எண்ணிக்கைகளின் நம்பகத்தன்மை அதிகம்.